ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் சாரதாங்கிற மாமியாரும் தமயந்திங்கிற மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம சாரதாக்கு சுரேஷுங்கிற ஒரு பையன் இருந்தான். நம்ம சாரதா சரியான மூட நம்பிக்கையான ஆள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ராசி அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் சமைச்சிக்கிட்டு இருந்தப்ப பல்லி சத்தம் போட்டுச்சு. ஐயோ, என்னடா பள்ளி சத்தம் போடுது? பள்ளி சத்தம் போட்டா வீட்டுக்கே ஆகாதே, என்ன பண்றது? ஐயோ, ரொம்ப பயமா இருக்குதே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த விஷயத்த நம்ம போய் பையன்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சாரதா பையன்கிட்ட சொல்றதுக்கு போறாங்க. அங்க சுரேஷ் கட்டில உட்கார்ந்துருந்தான். டேய் சுரேஷ், டேய் பள்ளி சத்தம் கேக்குதுடா. பள்ளி சத்தம் கேட்டா என்னமா பண்ண முடியும்? அட கூறு கெட்டவனே, பள்ளி கத்துனா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்டா. அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அதுக்கு நீ காசு குடுறா, நான் போய் கோயில்ல போய் பரிகாரம் செஞ்சுட்டு வரேன். அப்பதான் இந்த வீட்டுல எந்த கெட்டதும் நடக்காது. சொன்னதை கேளுடா. உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் பரிகாரம் பண்றேன்னு சொல்லி தான் காசை கரியாக்குறாங்க. இப்ப பள்ளி கத்துதுன்னு வேற சொல்றாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ தெரியல அப்படின்னு நம்ம தமயந்தி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, பள்ளி கத்துனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வேற சங்கத்துக்கு பணம் கட்டுன்னு சொல்லி 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது சங்கத்து கட்டுறதுக்கு வேணும். நீ அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு கேட்காதம்மா. நீ போ முதல்ல அப்படின்னு சுரேஷும் தமயந்தியும் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம சாரதா அதை விடுறதா இல்லை. கட்டில உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. இவனும் அவன் பொண்டாட்டியும் நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. பள்ளி விழுந்தா கெட்டதுன்னு சொல்றேன், இவங்க ஏதாவது கேக்குறாங்களா? எனக்கு வேற பயமா இருக்கே, வீட்டுக்கு ஏதாவது கெட்டது வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம சாரதா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அம்மா, அம்மா. யார் அது கூப்பிடுறது? சரி, நம்ம போய் பாப்போம் அப்படின்னு சாரதா கிளம்புனாங்க. அப்ப வாசல்ல ஒரு பூசாரி நின்றுட்டு இருந்தாரு. யாரு நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் தான் பூசாரிமா. என்ன உங்களுக்கு தெரியலையா? உங்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தான் அந்த கடவுள் என்ன அமுச்சு வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல தொடர்ந்து கஷ்டங்கள் வருதுன்னு எனக்கு அந்த கடவுள் வந்து சொன்னாருமா. அதனாலதான் நான் அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியா? சரி, உள்ள வாங்க அப்படின்னு சாரதா உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? எங்க வீட்டு கஷ்டத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். இந்த வீட்டுல என்னென்ன நடக்குது, என்னென்ன கஷ்டம் வரப்போகுது, என்ன தீய சக்தி இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ சாமி, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. ஒரே ஒரு பூஜை பண்ணா போதும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சக்தியும் ஓடி போயிரும். என்ன நம்புங்க. ஆனா பூஜை பண்ற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையே சாமி. உங்ககிட்ட இருக்கிற காசு கொடுத்தா போதும். நான் அந்த அளவுக்கு பூஜை பண்ணிட்டு உங்களை திருப்திப்படுத்திட்டு போயிருவேன். அப்படியா சாமி? சரி பண்ணுங்க அப்படின்னு சாரதா சொல்ல அந்த சாமியாரும் பூஜைக்கான வேண்டியது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பூஜையும் நடந்துச்சு. இந்தாம்மா, இந்த பூஜை பண்ணா உங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியம் தீய சக்தி எல்லாமே ஓடி போயிரும். உங்க வீட்டுக்கு நல்லதே நடக்கும். லட்சுமி வீடு தேடி வருவா. அப்படியா சாமி? சரிங்க சாமி, நல்லதா பண்ணுங்க அப்படின்னு சாரதா சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருந்தா. நான் சொல்றத திருப்பி அப்படியே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியும் ஏதேதோ மந்திரம் சொல்ல நம்ம சாரதாவும் அந்த மந்திரத்தை சொல்லி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இப்படியே அந்த பூஜை முடிஞ்சது. அம்மா, நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு. இந்தாங்க பூஜையில வச்சிருந்த தீர்த்தம். இத குடிச்சு பூஜைய நிவர்த்தி பண்ணுங்க. இந்த தீர்த்தத்தை குடிச்சீங்கன்னா உங்க வீட்டுல எந்த தீய சக்தி இருக்காது. அப்படியா சாமி சொல்றீங்க? இத குடிச்சிட்டா அந்த வீட்டுல எந்த தீய சக்தி இருக்காதா? என்ன நம்புங்க, உங்க வீட்டுல எந்த தீய சக்தி இருக்காது.
குடிங்க. அப்படின்னு பூசாரி அந்த தீர்த்தத்தை கொடுத்தான். நம்ம சாரதாவும் அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம குடிச்சிட்டா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. நம்ம தமயந்தியும் சுரேஷும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம சாரதா மயங்கி கிடக்குறா. அத்தை அத்தை என்னத்தாச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி படுத்திருக்கீங்க? அப்படின்னு சுரேஷும் தமயந்தியும் மாத்தி மாத்தி எழுப்ப நம்ம சாரதாக்கு மயக்க தெளிஞ்சு உக்காந்தாங்க. அத்தை என்னத்தாச்சு? எதுக்குத்தான் இப்படி மயங்கி கிடக்குறீங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா, ஒரே மயக்க கலக்கமாவே இருக்குதுமா அப்படின்னு சாரதா சொன்னான். என்னம்மா ஆச்சு? ஏம்மா? அப்படின்னு இப்படி சொல்றப்ப நம்ம சாரதா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே விலாவாரியா சொல்ல ஆரம்பிச்சா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமயந்திக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏங்க உங்க அம்மா யார்கிட்ட நல்லாவே ஏமாந்துருக்காங்க. யாரோ ஒருத்தர் பூசாரின்னு வந்து சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி உங்க அம்மாவை ஏதோ கலந்து கொடுத்து மயக்கடிச்சு வீட்டில் இருக்க காசையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேங்க. உங்க அம்மா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க அம்மாவோட மூட நம்பிக்கையால நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது, ஏதாவது சொல்லி வைங்கன்னு சொன்னா என் பேச்சை நீங்க என்னைக்கு கேக்குறீங்க? இப்ப எல்லா காசுமே போயிருச்சே, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு தமயந்தி சுரேஷை பார்த்து கேட்டான். சுரேஷ் ரொம்ப கோபத்தோட, அம்மா உங்ககிட்ட தான் நான் சொன்னேன்ல, உன் மூட நம்பிக்கையில மூட்டை கட்டி வெய்யின்னு. இப்போ உன் மூட நம்பிக்கையால என் பணம் எல்லாம் போயிருச்சே. இப்ப நாளைக்கு சங்கத்துக்கு பணம் கட்டணுமே, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப என்னதான் சண்டை போட்டாலும் போன காசு திரும்ப வருமா? வராது. அதனால மக்களே, மூட நம்பிக்கையால மழுங்கி போயிடாதீங்க. நம்பிக்கை வேணும், அதுக்குன்னு ரொம்ப மூடத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு திருத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.